உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். வேலியே பயிரமேயிற கதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. திமுக ஆட்சி தொடர்ந்ததிலிருந்து பல விஷயங்கள் அப்படிங்கிறது இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. திமுக ஆட்சியில காவல்துறையினர் கஞ்சா வித்தாங்க. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவன் ஒரு காப்பகத்துல வச்சு அடிச்சு கொல்லப்பட்டான். அந்த விசாரணைக்கு போன அதிகாரி அங்கே இருந்து நகைகளை திருடிட்டு வந்தாரு. இப்படி காவல்துறையினர் மீது பல குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறத நீங்க தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் ஷூட்டிங்ல பயங்கர பிஸி. கேட்டா காவல்துறை என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல நான் அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு. ஒன்னா நம்பர் பொம்மை அப்படின்னு இவரை ரொம்ப சாதாரணமா சொல்லலாம். நாட்டுல என்ன நடக்குது, நாட்டு நடப்பு எது என்ன எதுவுமே தெரியாது. ஏன் ஆட்சியில மக்கள் ரொம்ப சுபிட்சமா இருக்காங்க. உலகத்துல யாருமே கொடுக்காத ஒரு ஆட்சியை நான் தான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே தம்பட்டம் அடிச்சுக்கிறது, ரோட் ஷோ நடத்துறது, இது மாதிரியான விளம்பரங்களை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. விளம்பரத்தை மட்டும் கழிச்சுட்டா இந்த ஆட்சியில மதிப்பெண் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 முட்டையே போடலாம். அவ்வளவு ஒரு கேவலம். இன்னைக்கு அப்படிதான் காவல்துறை அதிகாரி மேல உள்ள ஒரு தப்பை மறைக்கிறதுக்காக பூவை ஜெகன்மூர்த்தி, அதாவது புரட்சி பாரதம் கட்சியோட தலைவர், அதிமுகவோட கூட்டணி கட்சி தலைவர், எதிர்கட்சி வரிசையில இருக்கார் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவர் மீது எப்படியெல்லாம் இஷ்டத்திற்கு வழக்குகள் அப்படிங்கிறது பதிவு செய்யப்படுது. காவல்துறை அதிகார துஷ்பிரயோகம் செய்ய இந்த திராவிட மாடல் அரசாங்கம் பயன்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன நடந்துச்சு இந்த ஜெகன்மூர்த்தி அவர்களோட விவகாரத்துல? எதுக்காக இன்னைக்கு நீதிமன்றம் இவ்வளவு கடுமை காட்டுச்சு? எவ்வளவு அழகா ஒரு டேக் டைவர்ஷனை போட்டு இத பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களோட பக்கம் திருப்பினாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். திருமாவளவனை தவிர தலைவர்கள் அப்படின்னு யாருமே இருக்கக்கூடாதுன்னு திமுக நினைக்குது. ஏன்னா திமுகவுக்கு அடிமாடா போகக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் அவங்க கூட்டணியில இருக்கணும். இப்ப தலித் தலைவர் அப்படின்னா திருமாவளவன் 2 சீட்டு 4 சீட்டை கொடுத்தா போதும், நான் இப்ப போற இடத்துல எல்லா திமுக கூட்டணியில நாங்க இருக்கோம், திமுக கூட்டணியில நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கா எல்லாம் வாங்கின காசுக்கு மேல கூறாண்டா கொய்யால அப்படிங்கிற மாதிரி கூவிக்கிட்டே இருப்பாரு. இப்படிதான் சென்னையை சுத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமாவளவனுக்கு வேலையே கிடையாது. நீங்க வட மாவட்டத்தை தாண்டி திருமாவளவனோட வாக்கு வங்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசே பூஜ்யம் தான். சும்மா இவங்க வேணா விளம்பரம் போட்டுக்கலாம், பெரிய கட்சி விசிகா அப்படின்னு. விசிகாவோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது 2 முதல் 2.5% தான். இதுல சென்னைக்குள்ள திருமாவளவன் அவர்களால கோல வச்சவே முடியல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியால முடியல. வேணா அப்பப்ப வல்லூர் கூட்டத்துல ஆர்ப்பாட்டம் நடத்திக்கலாம், இதை தாண்டி அங்க ஒண்ணும் இல்ல. நீங்க வடசென்னை பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் தவிர்க்க முடியாத ஒரு தலித் சமூகத்தோட தலைவனா இருந்தார், ஒப்பற்ற தலைவனா இருந்தார். வேலையை முடிச்சாச்சா? அவரை ரவுடி, அவரை பொறுக்கி, அவர் கட்ட பஞ்சாயத்து பண்றவர், ஸ்கிராப் பிசினஸ் பண்றவர், ரியல் எஸ்டேட் மாஃபியா, இப்படி எல்லாம் கிளப்பி விட்டாங்க. அவரோட படுகொலைக்கு பிறகு இந்த மாதிரி தலித் தலைவன் ஒருத்தன் உருவாகி வந்தான் அப்படின்னா அவனை எப்படி எல்லாம் ஒடுக்கணுமோ அந்த வேலையை இந்த அரசாங்கம் செஞ்சது அப்படிங்கிறதுக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மரணம் ஒரு ஆக சிறந்த உதாரணம். மறுபக்கம் இந்த பக்கம் சென்னையோட புறநகர் பகுதிகளுக்குள்ள முழுசா பாத்தீங்கன்னா பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய அந்த ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. நீங்க போரூர்ல இருந்து பூந்தமல்லி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சைடு உள்ள எல்லா பக்கமுமே ஒரு கிட்டத்தட்ட 5 தொகுதியோட டிசைடிங் ஃபேக்டரா தலித் சமூகத்தோட வாக்கு வங்கியை நிர்ணயிக்கக்கூடிய, பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆளுமையா கேவி குப்பம் எம்எல்ஏ புரட்சி பாரதம் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் இருக்கார். நேற்று செய்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பூவை ஜெகன்மூர்த்தி தலைமறைவு, பூவை ஜெகன்மூர்த்தி தப்பி ஓட்டம். ஏன் இந்த மாதிரி செய்திகளை நீங்க மற்ற கட்சி தலைவர்கள் மேல போற்ற முடியுமா? ஏன் உங்களுக்கு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னா அவ்வளவு இலக்காரமா தெரியுதா நம்ம தமிழக மீடியாக்களுக்கு? பெண் நிறுவனம் கொடுக்கிற பிச்சை காசுக்கு அவங்க கொடுக்கிற செய்தியை இவங்க வெளியிடுறாங்கன்னு நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். என்ன நடந்துச்சு இந்த வழக்குல? வனராஜா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், எஸ்டேட் தொழிலதிபர். இவருக்கு ஏகப்பட்ட பண்ணைகள், திராட்சை தோட்டங்கள் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு. ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர், தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர். இவருடைய மகள், பேர் சொல்ல வேண்டாம், பேர் நமக்கு தெரியும், சொல்ல வேண்டாம். பையன் பேரை சொல்லலாம், தப்பு கிடையாது. பையன் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த தனுஷ். இந்த பையன் ஒரு விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர். சில பேர் முக்களத்தோர் அப்படின்னு சொல்றாங்க, அது இல்ல, விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர் தான். இது இந்த ட்ரெண்டிங் இப்ப உள்ள தலைமுறை அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன்லயே காதல் அப்படிங்கிறது ஓடுது இல்லையா? இந்த தனுஷுக்கும் சம்பந்தப்பட்ட அந்த தேனி மாவட்டத்தை சேர்ந்த அந்த பெண்ணுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமா காதல் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு. இது வீட்டுக்கு தெரியாது. அப்படியே இன்ஸ்டாவிலேயே காதல் அப்படிங்கிறத 2 பேருமே செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அதன் பிறகு நம்பர் எல்லாம் பரிமாறிக்கிட்டு
செல்போன்ல எல்லாம் பேசி இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்திற்கு மேல இவர் பெரிய செல்வந்தர் குடும்பமாச்சா, தன்னோட மகளுக்கு வேற வரன் அப்படிங்கிறத பாத்திருக்காப்புல இந்த வனராஜா. இதனால அந்த பெண் இந்த தனுஷ் மேல உள்ள காதலால பொட்டி மட்டியை கட்டிக்கிட்டு நேரா கிளம்பி சென்னை வந்து திருவள்ளூர் போய் தனுஷை பார்த்து காதல் திருமணம் அப்படிங்கறதையும் செஞ்சு முடிச்சுக்கிட்டாங்க. இந்த பையன் வந்து ஒரு ஒண்ணும் இல்லாத பையன், பெரிய செல்வந்தர் வசதிய வாய்ப்பு அப்படிங்கிறது இல்ல. ஒரு கோடீஸ்வரன் வீட்டுக்குள்ள இப்படி ஒரு சின்ன பையன் கூட ஒண்ணும் இல்லாத பின்னாடி ஓடிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை பிரிக்கணும் அப்படின்னு பெண் வீட்டார் தரப்பு முயற்சி செய்யுது. இந்த பெண் வீட்டார் தரப்பு இதற்காக அணுகிய நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு பெண் மூலமா ஆயுதப்படை ஏடிஜிபியா இருக்கக்கூடிய ஜெயராம் அப்படிங்கிறவரை தான் அணுகியிருக்காங்க. காவல்துறை கட்ட பஞ்சாயத்து பண்றது திமுக ஆட்சியில ரொம்ப சர்வசாதாரணமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஏடிஜிபி ஜெயராம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இவரோட வாகனத்துல சில அடியாட்களை போட்டு ஒரு சம்பந்தப்பட்ட காவல்துறையை சேர்ந்த ஒரு ஓட்டுநரையே வச்சு அந்த வாகனத்திலேயே தனுஷோட வீட்டுக்கு போயிருக்காங்க. தனுஷ் அங்க ஆள் இல்லாததால தனுஷோட தம்பிய கார்ல ஏத்திருக்காங்க. இதை பார்த்து அந்த அம்மா பதறி துடிச்சு, வந்தவெல்லாம் பார்த்தா போலீஸ் மாதிரி இல்ல, வண்டி போலீஸ் வண்டியா இருக்கு, ஆனா வந்தவன் பூரா ரவுடி பையன் மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இந்த அம்மா 100க்கு போன் அடிச்சு இது மாதிரி என் பையன் கடத்தல் அப்படின்னு சொன்ன உடனே காவல்துறை உடனே செயல்பட்டு இருக்காங்க. இதுல நாம பாராட்டி ஆகணும். உடனே ஆட்களை பிடிச்சிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இந்த பையனை கொண்டு வந்து திரும்ப அவங்க விட்டாங்க. விட்டு போய் மிரட்டி இருப்பாங்க, எங்கடா இருக்கா அவங்க அண்ணன், உனக்கு யாரும் தெரியுமா தெரியாது, இயல்பா நடக்கிறது தானே. ஆனா இதுவும் தப்பு. அவர்கள் பெண்ணை காணோம் அப்படின்னு புகார் தான் கொடுத்திருக்கணும் சட்டபூர்வமா. ஆளை வச்சு மிரட்டுறது, பையனை போய் தம்பியை போய் மிரட்டுறது அப்படிங்கிறது சட்டவிரோதம். இதை நாம கண்டிப்பா கண்டிக்கிறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அந்த பையனை திரும்ப விட்டாங்களா, அந்த சம்பந்தப்பட்ட தனுஷோட அம்மா என்ன பண்ணிருச்சு, நான் அவசரப்பட்டு 100க்கு தகவல் கொடுத்துட்டேன், புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதுக்குள்ள இந்த சம்பந்தத்துல இந்த கார்ல போன ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பெண்ணோட தந்தை வனராஜா கைது செய்யப்பட்டிருக்காரு, இன்னொரு பெண்மணி கைது செய்யப்பட்டிருக்காங்க. பிரச்சனை பெருசாகுது. விசாரணையின் அடிப்படையில பூவை ஜெகன்மூர்த்தி தான் ஆள் அனுப்புனார் அப்படின்னு சொல்லிட்டு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களை கைது செய்ய முயற்சி அப்படிங்கிறது நடந்தது. ஆனா இந்த புகார்ல பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களோட பெயர் இல்ல, எஃப்ஐஆர்ல பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களோட பேர் இல்ல. காவல்துறை விசாரணையின் அடிப்படையில நாங்க பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்யறோம் பெரிய பரைபுரங்கள் அப்படிங்கிறது நடந்தது. பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய முடியல. இன்னைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போய் பூவை ஜெகன்மூர்த்தியும் இந்த சம்பந்தப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமும் ஆஜரானாங்க. இதுல நீதியரசர்கள் கொஞ்சம் கடுமையா கண்டிச்சிருக்காங்க. என்ன கண்டிச்சிருக்காங்க அப்படின்னா, கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக உங்களுக்கு மக்கள் ஓட்டளிச்சாங்க, இத்தனை பேரை கூட்டி என் வீட்டுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நீதிமன்றம் பயந்துருமா அப்படின்னு கேக்குறாங்க. இது நீதிமன்றம் கேட்ட அதே வார்த்தை. பட் புரட்சி பாரதம் கட்சியை பத்தி உங்களுக்கு தெரியும். சாதாரணமா பூவை ஜெகன்மூர்த்தி எங்கேயாவது போனாருனாலே 100 பேர் வரதான் செய்வாங்க. கைது நடவடிக்கைங்கிறப்ப அவர்களோட தொண்டர்கள் திரள்றத இயல்பாவே தடுக்க முடியாது. இப்ப நீங்க ஸ்டாலின் அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு போனா திமுக யாரெல்லாம் வாங்க சார், சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க நாங்க, கூட்டிட்டு போங்க நான் சொல்லுவாங்க. ஐயோ கொள்றாங்கன்னு கத்தி ஊரை கூட்ட மாட்டானுங்க, சன் டிவியை வச்சு லைவ் போட மாட்டானுங்க. அது என்ன கருணாநிதிக்கு வந்தா ரத்தம், பூவை ஜெகன்மூர்த்திக்கு வந்தா தக்காளி சட்னியா? அந்த அடிப்படையில தொண்டர்கள் கூடியிருக்காங்க. அதை நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. சம்பந்தப்பட்ட ஏடிஜிபியை இன்னைக்கு கைது செஞ்சிருக்கு. இதுக்கு காவல்துறையை தன்னோட நேரடி கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன்னு சொல்ற ஸ்டாலின் வெக்கப்படணும். ஒரு ஏடிஜிபி ஆள் கடத்தல் வேலையை பார்த்திருக்காரு. அந்த காவல்துறைக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் நியாயமா ஸ்டாலின் ராஜினாமாவே பண்ணணும். இதுக்கு இதே வேற ஆட்சியில நடந்திருந்தா வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சிருப்பாங்க. இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் அறிக்கை விட்ட உடனே பதறி துடிக்கிறாங்களே எல்லாருமே. காவல்துறையை கட்டுப்பாட்டுல வச்சிருந்தவருக்கு இது தெரியாதான்னு உங்க காவல்துறை கட்டுப்பாட்டுல இருந்த லட்சணம் தான் ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறது இதுலயே தெரியுது. ஒரு ஏடிஜிபி ஆள் கடத்தல ஈடுபட்டு இன்னைக்கு கைது செய்யப்படுறாங்க. காவல்துறையோட அமைச்சரான ஸ்டாலின் வெட்கி தலை குனியும். இந்த காவல்துறை ஏடிஜிபியோட பெயர் வெளியில பெருசா வந்துடக்கூடாது, இது காவல்துறைக்கான களங்கமா மாறிடக்கூடாது, அரசுக்கான களங்கமா மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு பூவை ஜெகன்மூர்த்தியோட பெயர் இதுல பெரிதுபடுத்தப்படுது. பூவை ஜெகன்மூர்த்தி கிட்ட பஞ்சாயத்து போயிருக்கலாம், அவர் ஆட்கள் அனுப்பி இருக்கலாம். இது எல்லாமே சந்தேகத்தின் அடிப்படையில விசாரணை செய்ய போறோம் அப்படின்னு நீதிமன்ற விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லியிருக்கு. அவரும் கொடுக்கதான் போறாரு, அதுல எந்த மாற்றமும் இல்ல. சேகர் பாபுவோட பொண்ணு எங்க அப்பா என்ன கொல்ல பாக்குறாரு, என் புருஷனை கொல்ல பாக்குறாரு, என் குடும்பத்தை கடத்தி சித்திரவதை பண்றாங்கன்னு சொன்னப்ப சேகர் பாபு பின்னாடி நின்னது இதே காவல்துறை தானே. நியாயமா அன்னைக்கு சேகர் பாபு சந்தேகத்தின் அடிப்படையில விசாரணை இல்ல, அந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையிலேயே கைது செஞ்சிருக்கணுமா இல்லையா? அது என்ன சேகர் பாபுக்கு ஒரு சட்டம், இங்க பூவை ஜெகன்மூர்த்திக்கு ஒரு சட்டமா? அது என்ன தெலுங்கு சேகர் பாபுன்னா சட்டம் வளைஞ்சு கொடுக்கும், ஒரு தமிழ் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவர்னா வளைஞ்சு கொடுக்காதா? கடமையை செஞ்சிருந்தாலே சேகர் பாபு அரெஸ்ட் பண்ணிருக்கணுமே.
இந்த ஏடிஜிபி மேல உள்ள குற்றச்சாட்டு காவல்துறைக்கு களங்கம் அப்படிங்கறதால திட்டமிட்டு ஜெகன்மூர்த்தி தலைமறைவு, ஜெகன்மூர்த்தி தப்பி ஓட்டம் அப்படின்னு பென் நிறுவனம் கொடுத்த எலும்புக்கு செய்திகள் போடுற தமிழக மீடியாக்களை வன்மையா கண்டிச்சு தொடர்ந்து பேசும்.